எவனோ ஒருவன் தனுஷை என் மகன் என்கிறான். இயக்குனர் கஸ்தூரி ராஜா வருத்தம். வாசவி பிலிம்ஸ் சார்பில் வி.கே. மாதவன் தயாரித்துள்ள படம் பார்க்க தோணுதே. புதுமுகங்கள் நடிப்பில் மணிஷ் இசையில் ஜி. ரமேஷ் ஒளிப்பதிவில் இப்படத்தை ஜெய் செந்தில்குமார் இயக்கியுள்ளார். இப்படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா இன்று ஆர்கேவி ஸ்டுடியோவில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் பேச்சு காத்திருந்தது விருந்தினர் கூட்டம். ஒரு தம்பதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, அது குறித்து விளக்கம் தருவார் என்பதற்காகத்தான். அதை புரிந்து கொண்டவர் போல பேசிவிட்டார் கஸ்தூரி ராஜா. இந்த மாதிரி சிறிய படங்கள் ஓடினால்தான் சினிமா நன்றாக இருக்கும். மேலும் 10 படங்கள் வரும். இதுதான் சினிமா. எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமுகங்கள் தான். ஸ்ரீகாந்த் தேவா இங்கே இருக்கிறார். ஒரு காலத்தில் தேவாவின் இசையில் 5 படங்கள் இயக்கினேன். 5ம் வெற்றி. அவர் மகன் இந்த ஸ்ரீகாந்த் தேவா அப்போது கீபோர்ட் பிளேயர். சாப்பாடு கூட அவரது ஒளிப்பதிவு கூடத்தில் தான் நடக்கும். அவர்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அவ்வளவு சுதந்திரம் இருக்கும். இளையராஜாவிடம் சுதந்திரமாக இருக்க முடியுமா, பேச முடியுமா என்றால் மூச்சு கூட சத்தமாக விட முடியாது. அவரை வைத்து பெரியாளானவர்கள் பல பேர். நானும் அவரால் வளர்ந்தவன் தான். அவர் என்னிடம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பார். இப்போது காலம் மாறிவிட்டது. என் மூத்த மகன் செல்வா என்னை ஏன் கதாநாயகனாக்கவில்லை என்கிறான். தனுஷ் என்னை ஏன் நடிக்க விட்டாய் என்கிறான். இங்கு வந்துள்ள நட்டியிடம் நான் ஒரு கதை சொன்னேன். நடிக்க மறுத்துவிட்டார். இது பெரிய கதாநாயகர்கள் செய்ய வேண்டிய கதை, எனக்கு சரிப்பட்டு வராது என்றார். அவர் எடுத்த முடிவு சரியானது. சிலவற்றை சொல்ல சில முகம் தேவை. அதுதான் முக பொருத்தம் என்பது. அவர் சதுரங்க வேட்டையில் நன்றாக நடித்திருப்பார். அதுதான் அவரது முக பொருத்தம். நான் முதல் படம் இயக்கிய போது ராஜ்கிரண் பெரிய கதாநாயகர்களிடமெல்லாம் என்னை அழைத்து சென்றார். விஜயகாந்திடம் கதை சொன்னேன், மறுத்துவிட்டார். இரவு பூக்கள் சமயம் சத்யராஜிடம் கதை சொன்னேன், மறுத்துவிட்டார். அவர்களுக்கு என்மேல் நம்பிக்கை வரவில்லை. சத்யராஜ் இதெல்லாம் ஒரு கதையா என்றார். சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? நான் இப்போதான் முழுக்கை சட்டையிலிருந்து அரைக்கை சட்டைக்கு வந்திருக்கிறேன் என்றார். பாரதி ராஜா எடுக்கிறாரே என்றேன். அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா என்றார். நான் புதுமுகம் என்பதால் யாரும் நம்பவில்லை. இப்படி பலவற்றை கடந்துதான் முதல் படம் எடுத்தேன். துள்ளுவதோ இளமையில் நடித்த போது +1 படித்த தனுஷுக்கு சினிமாவில் நடிக்க விருப்பமில்லை, ஈடுபாடில்லை. பினான்சியர் பணம் கொடுத்துவிட்டு அப்பனும் புள்ளையும் கேமரா வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க என்றார் கிண்டலாக. என் ராசாவின் மனசிலே சமயத்தில் கூட என்னையும் ராஜ்கிரனையும் கோடம்பாக்கத்தில் 2 லூசுங்க சுத்துது என்பார்கள். இப்படி எல்லாரும் அவமானங்களை தாண்டித்தான் வர வேண்டும். இந்த சிறிய தயாரிப்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி நட்ராஜ், தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ஜாக்குவார் தங்கம், இயக்குநர்கள் ஏ. வெங்கடேஷ், பத்திரிகையாளர் சங்க தலைவர் TSR சுபாஷ், நடிகர் காதல் சுகுமார், பாடகர் வீரமணிதாசன், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோருடன் நாயகன் அர்ஷா, நாயகி தாரா, இயக்குனர் ஜெய் செந்தில்குமார் உள்ளிட்ட படக்குழுவினரும் கலந்து கொண்டனர்.